ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம் ஆல்ரெடி ரூபி ஜோசைட்டுன்னு ஒரு கல் பார்த்தோம். அது பாலிஷ்ட் கல்லாக இருந்தது இல்லை. பல வடிவங்களில் பார்த்தோம், ஹார்ட் ஷேப்பில் பார்த்தோம், ஸ்கொயரில் பார்த்தோம், ரெக்டாங்கிளில் பார்த்தோம். இப்போது நம்ம பார்க்க போகிறது ரூபி ஜோசைட்டோட ரா ஸ்டோன், அதாவது பாலிஷே பண்ணாமல் கல்லாகவே கிடச்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கல். இது ரூபி ஜோசைட் எப்படி சொன்னால் பச்சை கலரில் இருக்கும், அங்கங்கே ரெட் கலரில் துகள்கள் இருக்கும், நல்லா ஷைனிங்காக மினுன்னு இருக்குது. ஸோ இந்த ரூபி ஜோசைட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. இது ஹார்ட் சக்கராவும் சேக்ரல் சக்கரான்னு சொல்லக்கூடிய நம்ம யூட்ரஸோட கனிந்து இருக்கக்கூடிய சக்கராவோட இணைந்தது. அது மட்டும் இல்லாமல் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு எந்தூசியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல ஒரு துடிப்போட இருக்காங்கல்ல, நம்ம லாங்குவேஜில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்வ கோளாறுன்னுவாங்க. அந்த மாதிரி எப்படி அவங்க பண்ணிடலாங்க அப்படி துருன்னு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான எந்தூசியாஸ்டிக் ஒரு ஜீலோடு இருக்கிறதுக்கு தான் நம்ம எந்தூசியாசம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு துடிப்பை கொடுக்கக்கூடிய கல் இது. ப்ளஸ் இது நாம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நமக்கு நிறைய நேரத்தில் ஒரு என்னடா நம்ம இவ்வளோ செஞ்சோம் நல்லா வரலையே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம எவ்வளோ செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கல, நம்ம இப்படி இருக்கிறது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இதை ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்கள் ஒர்க் பண்ணுற டேபிளில் வச்சுருங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கான ஒரு அடையாளம் கிடைக்கும். ப்ளஸ் இது அபண்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பணக்குவியலை கூட ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வளர்ச்சிக்கும் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் எங்கேயாவது வைக்கும்போது நீங்கள் உங்கள் ஹாலில் லிவிங் ரூமில் சும்மா ஒரு ஓரத்தில் இப்படி அது வச்சுருங்க. அது பாட்டுன்னு வச்சுட்டு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்காக ஒரு தூபம் எதுவுமே காட்டணும். அது பாட்டு அது வேலையை செஞ்சுட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரா ஸ்டோன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஏன்னா இதில் எந்த விதமான துளைகள் போடல, பாலிஷ் பண்ணல, வெறும்னா சுத்தம் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அப்போது இதுக்கு அத்தனை பவர் உண்டு. இந்த ரா கல்லுக்கு அத்தனை பவர் உண்டு. பெருசாக ஒன்றும் இதை டிஸ்டர்பே பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதுக்குள்ளே அவ்வளோ எனர்ஜிஸ் இருக்கும். இந்த எனர்ஜி நம்மளை பெருமளவில் எந்தூசியாஸ்டிக்காக நம்மளை ஆக்கும். மனதில் சில டைமில் கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்கள்னால் நம்மளை ஒரு விஷயங்கள் தைரியம் இல்லாமல் இருக்கும். மனம் எவ்வளோ பண்ணாலும் ஒரு சந்தோஷம் இல்லாத நிலை இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் விஷயத்துக்கும் இதை யூஸ் பண்ணலாம். அதனால் இது வீட்டில் வச்சுக்கலாம். வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேரும் ஒரு மன நிம்மதியோட சந்தோஷமாக வச்சுருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்யும் போதும் வேலையிலேயும் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும், அதற்கான ஊதிய உயர்வும் கிடைக்கும், அதற்கான பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டோன். இது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இப்படியே கிடைச்ச ஸ்டோன். அப்போது இதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்னு பாருங்கள். அது சும்மா தொட்டாலே ஜிகின்னு ஒன்று வருது, ஜிகினா மாதிரி. ஸோ அவ்வளோ அழகான ஒரு ஸ்டோனு. இதை நம்ம டேபிளில் வச்சுக்கிட்டாலே போதும், இல்லை வீட்டில் எங்கேயாவது கார்னரில் வச்சுட்டாலே போதும். அந்த வீட்டில் அவ்வளோ ஆற்றல் இருக்கும்.